திருநீர். நீரில்லா நெற்றிப்பாழ்ன்னு சொல்லி பெரியவங்க சொன்னாங்க. இறைவன் ஒரு குழந்தைக்கும் பிறக்க பார்த்து அந்த நீரை இந்த தலைக்குள்ள வச்சுதான் சீல் பண்ணி அனுப்புறாங்க. ஆனா நம்ம கடைசி வரைக்கும் அந்த நீரை எடுக்காமலே செத்து போயிடும். எந்த ஒரு மனிதனுக்கு இரக்கம், தயவு, கருணை என்கின்ற உணர்வு பிறக்கின்றதோ அப்பவே அந்த லாக் ஓப்பன் ஆகி அந்த உள்ள இருக்கிற நீர் இந்த தேகத்துக்கு ரத்தத்தின் மூலமாக கலக்க ஆரம்பிக்கும். அப்படி கலக்க ஆரம்பிக்க பார்த்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயம் போயிடும், ரெண்டாவது நோய் போயிடும், மூணாவது எப்பயுமே இளமையாக இருக்கலாம். அதிக நேரம் அதில் இருக்க ஆரம்பிச்ச மரணத்தை தள்ளி வைக்கலாம்னு சொல்றாங்க. மனிதனுடைய அவயங்களை சிரசு பிரதானம். அந்த சிரசுல நெத்தி பகுதி சிறப்பு வாய்ந்தது. அருள் நிறைய, இறைவனுடைய அருள் நிறைய நிறைஞ்சிருக்கிறதுனாலதான் முடி முளைக்காம இருக்கிறது. அதை உணர்த்துவதற்கோசம்தான் திருநீர் இட்டாங்க, திருநாமம் போட்டாங்க, திருமண் வச்சு காமிச்சாங்க. எப்பெல்லாம் அந்த கை அந்த புருவ மத்தியில அந்த மையத்துல படுதோ அப்பெல்லாம் அந்த இறை உணர்வு தூண்டட்டும்னு சொல்லி பெரியவங்க சொல்லி காமிச்சாங்க, இட்டு காமிச்சாங்க. ஒரு நல்ல குரு கிடைச்சாங்கன்னா அவங்க இந்த உள்ள இருக்கிற அந்த மெய்ப்பொருள் விளக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க, கற்றுக் கொடுப்பாங்க.